பிரபஞ்சம் டிவி அன்பர்களுக்கு ஆத்ம நமஸ்காரங்கள். இன்னைக்கு இந்த பதிவில் மிக முக்கியமான விஷயத்தை பற்றி பேச போகிறேன். குற்றாலத்தில் வாழும் திரு முத்துக்குமாரசாமி சித்தரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் பொதிகையில் பிறந்த ஸ்ரீ அகஸ்திய முனிவர் அருளிய ஜீவநாத பிரம்ம சுவடிகளை கொண்டு அகஸ்தியரை தன்னுள் நிறுத்தி ஒரு மனிதனின் முக்காலங்களையும் துல்லியமாக சொல்லக்கூடியவர். அகஸ்தியரே காதில் வந்து சொல்லி ஒரு மனிதனின் எதிர்காலத்தை சொல்கிறார் இவர். அகஸ்திய ஆசிரமத்தை எழில் கொஞ்சும் குற்றாலத்தில் அமைத்திருக்கிறார். இப்போ இவர் சித்தர்கள் இன்னும் வாழக்கூடிய சதுரகிரி மலையை பற்றியும், அகஸ்தியர் வாழ்ந்த இடங்கள், ராஜாளி பறவை வாழ்ந்த மரத்தை பற்றியும் அற்புத தகவல்களை நம் பிரபஞ்ச டிவிக்கு அளித்ததை மகிழ்ந்து உங்களுக்கு அளிக்கிறேன். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ. இப்போ இந்த அற்புதத்தை பார்க்கலாமா? இந்த மரத்துல ராஜாளி பறவை சொல்லக்கூடிய பழைய ராஜாளி பறவை இந்த மரத்துல இருக்கு. சரியா? இது எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னால் உள்ள மரம்னு அங்குள்ள பெரிய பெரிய ஆராய்ச்சியாளர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. நான் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால இங்க தவம் பண்ணும்போது இரவு 12 மணி மரம் மேலனிக்கு பறந்து போன மாதிரி தெரிஞ்சது. மரம் பறந்து போகுதுன்னு பயந்து பார்த்தா அந்த மரத்துக்கு மேல இருந்து இந்த ராஜாளி பறவைன்னு சொல்லக்கூடிய பழைய ராஜாளி பறவை ஒரு யானையை தூக்கிட்டு பறக்கக்கூடிய அளவுக்கு அந்த பறவைக்கு பலம் உண்டு. அந்த பறவை பறந்து போறத நான், என்னுடைய அன்பர்கள் பழனி சுப்பையா சாமியால், எங்க அக்கா காசி ராஜா, ராம்பராஜாவுடைய தம்பி, இவங்க வேற கண்கூட பார்த்தோம். ராத்திரி நாளங்கள போட்டோ எடுக்க முடியல. இந்த மரத்துக்கு பேரு ராஜாளி ஆலமரம்னு பேரு. சரியா? இந்த மரம் ரொம்ப எஃபெக்டிவானது. இந்த மரத்துக்கு அடியில பின்பக்கம் ஒரு மாரியம்மன் இருக்கு. அந்த மாரியம்மன் கூட தான் தவங்கன்னா நிறைய எனர்ஜி கிடைக்கும். இந்த மரத்துக்கு நிறைய அருள் சக்தி இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மலைக்கு மேல ஒரு பெருமாள் கோயிலும் இருக்கு. ரொம்ப சிறப்பு வாய்ந்த மரம் ராஜாளி ஆலமரம் அப்படின்னு இருக்கு. சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் திருக்கோயிலுக்கு முற்பட்ட கோயில் இந்த கோயில். இது மாவூற்று திருக்கோயில்னு பேரு. இங்க சிறப்பு, சதுரகிரியில சிவபெருமான்கள்லாம் கூடுறதுக்கு முன்னால எல்லா விதமான அனுகிரகம் உள்ள சித்தர்களும் இங்க கூடி இங்கே தவம் செய்திருக்கிறாங்க. இங்கே தவம் செய்கிற பொழுது கடைசியாக தவம் பூர்த்தியாகி தீர்த்தம், அதாவது தாகம் எடுத்திருக்கவங்களுக்கு, அப்போ உடனே கங்கையை வேண்டியிருக்கிறாங்க. அந்த கங்கா அம்மா இந்த ஊற்று, இந்த மாமரத்துக்கடியில் தன்னுடைய திருக்கையை வச்சு தோன்ற உடனே அதில் உருவாக்கப்பட்ட தீர்த்தம் இன்னைக்கு இவ்வளோ பெரிய தீர்த்தமாக உருவெடுத்து வந்திருக்கு. இங்கே இன்னும் சித்தர்கள் மகான்களெல்லாம் இருக்கிறதா உண்மையான புராணங்கள் சொல்லுது. இதான் இந்த மலையினுடைய சிறப்பு. இது சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு போகிற வழிக்கு இடது பக்கமாக வரலாம். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயிலுக்கு போய்ட்டு வரலாம். ரொம்ப மிக பழமையான கோயில். இங்கே காவல் பரிவார தெய்வங்களாக கருப்பண்ணசுவாமி, மாடசுவாமி, அனைத்து விதமான தெய்வங்களும் இருக்காங்க. எங்கும் இல்லாத சிறப்பு இங்கே 3 விநாயகர் இருப்பாங்க. இந்த 3 விநாயகருக்கு என்ன சிறப்புன்னா, இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, இந்த 3 விநாயகர் இங்கே இருக்கிறாங்க. இந்த மண்ணின் இன்னொரு சிறப்பு, இங்கே ஒரு சித்தர் இருக்கிறார். அவர் பேர் வெள்ளையத்தேவர் அப்படின்னு பேர். சிவலிங்க வடிவமாக இன்றைக்கும் அண்ணா இருக்கு இல்லையா, அதான் அந்த இடம். வெள்ளை வெள்ளையர்னு இருப்பாங்க. வெள்ளையத்தேவர் சித்தர்னு பேர்.
ஒரு காலகட்டத்தில் ரொம்ப இந்த நாட்டுக்கு பஞ்சங்கள் வருகிற பொழுது அதை காப்பாற்றி கொடுத்து மக்களுக்கு நோயை குணப்படுத்துறதுக்காக இந்த மாவுத்தி சிவன் கோயிலில் வந்து உட்கார்ந்து தியானம் பண்ணியிருக்கிறாங்க. பக்கத்தில் அவருடைய சித்தர்கள் மகான்கள்லாம் இன்னும் இருக்கிறாங்க. அது அதோட சிறப்பு. அந்த வெள்ளையத்தேவருடைய ஜீவ சமாதி, அதாவது சித்தருடைய கணக்கில் இன்னும் அந்த வெள்ளையத்தேவருடைய ஜீவ சமாதி இருக்கிற இடம் இந்த இடம்தான். இங்கே இன்னும் சாதுக்கள்லாம் இருந்து தியானம் பண்ணுறாங்க. இங்கே சிறப்பு அண்ணா தெரியுத கோயில் இருக்கு இல்லையா, அது அகசிய பெருமான் உட்காந்து தியானம் பண்ண இடம். என் வாழ்நாட்களில் அதிக நாள் இங்கே வந்து நான் தியானம் பண்ணியிருக்கிறேன். இன்றைய நாளில் சுதந்திர தினம் 15 ஆகஸ்ட் 15ஆம் தேதி ஆடி மாதம் கடைசி வெள்ளி, உலக நலனுக்காக மட்டுமே ஜபம் பண்ணுற நிலையை இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறேன். சுந்தர மகாலிங்க பெருமான் அருளாக இந்த இடத்துல வந்து இறங்கி எல்லா மக்களையும் காப்பாற்றும் பொருட்டு அனுகிரகம் பண்ணும் வேண்டியாக இந்த நாளில் இந்த விரதத்தை மேற்கொள்கிறேன், தவத்தை மேற்கொள்கிறேன். அருள் திரு சுந்தர மகாலிங்க சுவாமி திருத்தாள் போற்றி, மாவுத்தப்பன் மேலசிவன் போற்றி, வெள்ளையத்தேவன் திருத்தாள் போற்றி, அகசிய பெருமானுடைய திருவடி போற்றி. நாடு நலம் சுட்சம் பெறட்டும், மோட்சம் கிடைக்கட்டும். எல்லா மக்களுக்கும் முறையான வாழ்வில் முறையான சுகத்தை பெற்று, முறையான அனுகிரகத்தை பெற்று, முறையாக வாழும்படியான நிலையை எல்லா மக்களும் கொடுக்கணும். ஏன்னா இப்போ எல்லாரும் முறை தவறி போயாச்சு. காமமோ லோபமோ ஏதோ போயாச்சு. அதில் முறையான ஒரு பாசமான பிழைப்பான வாழ்க்கையும் எல்லாருக்கும் எல்லாம் வழங்கும்படியாக கிருபை செய்யும்படியாக இந்திய நாள் எம்பெருமானை வேண்டிக் கொள்கிறேன். தில்லை சிற்றம்பலம்.